ஹாய் ஐம் அனு ஃப்ரம் கிளாஸ் ரூம் ஆஃப் ட்ரேடர்ஸ். நான் இப்போது ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக எப்படி ப்ராஃபிட் பண்ண போகிறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு நம்ம 1:3 ரேஷியோ மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். 1:3 ரேஷியோனா 1000 லாஸ் ஆகும், 3000 ப்ராஃபிட்டாகவும் கேல்குலேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா 10,000 ருபீஸ் எனக்கு லாஸ் ஆகும், 30,000 ருபீஸ் ப்ராஃபிட்டாகவும் நான் கேல்குலேட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், மார்க்கெட்டில் எப்போவுமே ப்ராஃபிட்டை அனலைஸ் பண்ணவே கூடாது. லாஸை தான் ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நமக்கு ப்ராஃபிட்ஸ் இருக்கும். இப்போது 10,000 ருபீஸ் லாஸும் 30,000 ருபீஸ் ப்ராஃபிட்டும் எப்படி கேல்குலேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போது ஒரு செக்மெண்ட்டில் இருந்து எடுப்போம். ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் இண்டெக்ஸ். இப்போது இதுலேருந்து 5 ஸ்கிரிப்ட்ஸ் எடுக்கலாம். நிஃப்டி, கோல்டு, க்ரூட் ஆயில், யூஎஸ்டி அண்டு ஸ்டாக்ஸ். இப்போது இந்த 5 ஸ்கிரிப்ட்ஸுக்கும் 2,000 ருபீஸ் நம்ம லாஸ்னு வச்சுக்கலாம் பர் டேக்கு. இப்போது எனக்கு 5 ஸ்கிரிப்ட்ஸ் லாஸ் ஆச்சுன்னா 10,000 ருபீஸ் லாஸு. இப்போது 4 ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு லாஸ் ஆச்சுன்னா 2,000 ருபீஸ் எனக்கு லாஸு. இப்போது 3 ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு லாஸ் ஆச்சுன்னா 6,000 ருபீஸ் ப்ராஃபிட்டாக மாறும். இப்போ 2 ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு லாஸ் ஆச்சுன்னா 14,000 ருபீஸ் ப்ராஃபிட். 1 ஸ்கிரிப்ட் லாஸ் ஆச்சுன்னா 22,000 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போது 5 ஸ்கிரிப்ட்ஸுமே எனக்கு ப்ராஃபிட் ஆச்சுன்னா 30,000 ருபீஸ் ப்ராஃபிட்டாக இருக்கும் பர் டேக்கு. இப்போது இந்த மெத்தடில் எதுனா ஃபெயிலியர் இருந்தால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் மெத்தட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கிளாஸ் ரூம் ஆஃப் ட்ரேடர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பெட்டர் ட்ரேடர் ஆகலாம்.